வாழ்க்கைங்கிறது ஏதோ முடிவே இல்லாத பயணம் கிடையாது. அது ரொம்ப லிமிட்டடான விஷயம். டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதை விட நேரத்தோட அருமைய முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் வெற்றிக்கான முதல் படி. நாம எப்பவுமே ஏதாவது ஒரு நாள் இதை செய்வேன், சம்டே அப்படின்னு தள்ளி போடுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த சம்டே ஒரு பெரிய ஏமாத்து வேலை. நம்ம கிட்ட இன்னும் ஏகப்பட்ட நேரம் இருக்குன்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்குது. அதனால எப்பவாச்சும் பண்ணுவேங்கிறத நிட்டுட்டு இன்னைக்கே பண்ணுவேன்னு மாறினா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எப்பவாச்சும் ஒரு ஏமாத்து வேலை. நம்மள பல பேரோட பெரிய வியாதியே இந்த சம் டே, ஏதாவது ஒரு நாள் அப்படிங்கிற வார்த்தை தான். எப்பவாச்சும் ஒரு நாள் ஜிம்முக்கு போவேன், எப்பவாச்சும் ஒரு நாள் பிசினஸ் ஆரம்பிப்பேன், இப்படி சொல்லி சொல்லியே காலத்தை கடத்துறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த சம் டே ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப். அது நம்ம மூளையை ஏமாத்தி நம்ம கிட்ட இன்னும் ஏகப்பட்ட நேரம் இருக்குன்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்குது. இந்த எப்பவாச்சுங்கிற எண்ணத்தை குப்பையில தூக்கி போட்டுட்டு இன்னைக்குன்னு இறங்குறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். நிஜத்தை சொல்லட்டுமா? இத கொஞ்சம் கவனிங்க. இது கசப்பா இருந்தாலும் அதான் உண்மை. ஒரு சராசரி மனுஷனோட மொத்த ஆயுசு வெறும் 30,000 நாட்கள் தான். உங்களுக்கு இப்போ 30 வயசுன்னா நீங்க ஏற்கனவே 11,000 நாட்களை செலவு பண்ணிட்டீங்க. அது உங்க வாழ்க்கையோட 1/3 பங்கு. அது இனிமே செத்தாலும் வராது. நேரம் மணல் மாதிரி உங்க விரல் இடைவெளியில நழுவிக்கிட்டே இருக்கு. அதை எதுக்காக செலவு பண்றீங்கன்னு ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கா? நாம எப்பவாச்சோன்னு சொல்லும்போது நம்ம மூளை ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும், அப்ப பாத்துக்கலாம்னு இப்போ இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ண வைக்குது. இதை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பீங்க. வயசாக வயசாக நேரம் ஏன் வேகமா ஓடுது? த சைக்காலஜி ஆஃப் டைம். சின்ன வயசுல ஒரு வருஷம் முடியறதுக்கு யுகமாகிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வருஷங்கள் எல்லாம் மாசங்கள் மாதிரி பறக்குது. ஏன்? புது அனுபவங்கள், நியூ எக்ஸ்பீரியன்சஸ். சின்ன வயசுல நாம பார்க்கிற எல்லாமே புதுசு. அதனால நம்ம மூளை ஒவ்வொரு குட்டி விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலா ரெக்கார்ட் பண்ணும். அதனால அப்போ நேரம் மெதுவா போற மாதிரி தோணும். பழகி போன வாழ்க்கை, ருட்டீன். ஆனா இப்போ காலையில எந்திரிக்கிறோம், ஆபீஸ் போறோம், வரோம், தூங்குறோம். இதே வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது நம்ம மூளை புதுசா எதையும் ரெக்கார்ட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிடுது. இதனால தான் அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடிடுச்சான்னு நாம ஆச்சரியப்படுறோம். நிச்சயமாக இந்த பகுதியையும் இன்னும் கொஞ்சம் பஞ்ச் மற்றும் யதார்த்தமான உதாரணங்களோடு பேச்சு தமிழில் பார்ப்போம். நேரத்தை சம்பாதிப்பது எப்படி? நாம எல்லாரும் காசு சம்பாதிக்க ஓடுறோம். ஆனா கடைசியில அந்த காசை அனுபவிக்க கூட நேரமில்லாத நேர ஏழையா மாறிடுறோம். பணக்காரனா ஆகிறத விட நேரக்காரனா ஆகிறது தான் இப்போதைய புத்திசாலித்தனம். 1. தள்ளி போடுறத கூட ஸ்டைலா பண்ணுங்க. பயனுள்ள தள்ளி போடுதல், ப்ரொடக்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஒரு வேலையை செய்ய பிடிக்கலையா? சரி, அதை தள்ளி போடுங்க. ஆனா அந்த நேரத்துல சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காம வேற ஒரு புது விஷயத்தை கத்துக்கோங்க. இதுக்கு பேரு தான் புத்திசாலித்தன சோம்பேறித்தனம். வாழ்க்கை முறை பணவீக்கம், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். சம்பளம் ஏற ஏற உடனே புது போன், புது கார்னு செலவை ஏத்திக்கிட்டே போகாதீங்க. அப்படி செஞ்சா அந்த இஎம்ஐ கட்டவே நீங்க இன்னும் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டி வரும். கடைசியில உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அனுபவங்களை சேமியுங்கள், பொருட்களை அல்ல. பொருட்களை வாங்குறத விட அனுபவங்களை வாங்குங்க. ஒரு காஸ்ட்லி வாட்ச் வாங்குறத விட ஒரு புது இடத்துக்கு போயிட்டு வர்றது உங்க மனசுக்கு அதிக சந்தோஷத்தை தரும். தேவையில்லாத பொருட்களை சொந்தமா வாங்கி குமிக்காதீங்க. எப்பவாச்சும் தேவைப்படுற பொருளை வாடகைக்கு எடுத்துக்கோங்க. காசை விட உடம்புல தெம்பு இருக்கும்போதே வாழ்க்கையை அனுபவிச்சிடுங்க. எனர்ஜி மேனேஜ்மெண்ட். எனர்ஜி இஸ் எவ்ரிதிங். நேரத்தை மேனேஜ் பண்றதை விட உங்க எனர்ஜியை மேனேஜ் பண்றது தான் முக்கியம். 90 செகண்ட் ரூல். கோபமோ பயமோ நம்ம உடம்புல ஏற்படுத்துற கெமிக்கல் ரியாக்ஷன் வெறும் 90 செகண்ட் தான் இருக்கும். அதுக்கு மேலையும் நீங்க கோபமா இருக்கீங்கன்னா அது உங்க சாய்ஸ். அந்த கோபத்தை நீங்களே பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். தூக்கம் தான் சூப்பர் பவர். சரியா தூங்காம எதையும் சாதிக்க முடியாது. தூக்கம் உங்க மூளையை ரீசார்ஜ் பண்ணும். தேவையில்லாத வேலையில மொக்கையா இருங்க. ஸ்ட்ராட்டஜிக் இன்காம்பிடன்ஸ். எல்லா வேலையும் சூப்பரா செஞ்சா எல்லா வேலையும் உங்க தலையிலேயே கட்டிடுவாங்க. முக்கியமில்லாத வேலைகளை சரியா செய்ய தெரியாத மாதிரி இருக்கிறது கூட ஒரு கலைதான். அது உங்க எனர்ஜியை மிச்சப்படுத்தும். மாத்தி யூசிங்க. லைஃப் டிசைன் அண்ட் மென்டல் மாடல்ஸ். வாழ்க்கைங்கிறது ஒரு பிளான் இல்ல, அது ஒரு டிசைன். அடிக்கடி செக் பண்ணி மாத்திக்கிட்டே இருக்கணும்.
அடுத்தது என்ன? செகண்ட் ஆர்டர் திங்கிங். ஒரு முடிவை எடுக்கும்போது இதனால இப்போ என்ன நடக்கும்னு மட்டும் யோசிக்காம இதனால அப்புறம் என்ன நடக்கும்னு 2 ஸ்டெப் தள்ளி யோசிங்க. உல்டா சிந்தனை, இன்வர்ஸ் திங்கிங். இந்த ப்ராப்ளத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு கேட்கறத விட இந்த ப்ராப்ளத்தை நானே எப்படி உருவாக்குறேன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க தப்பு பண்றத நிறுத்தினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். மேப் வேற, ரோடு வேற. நாம வச்சிருக்கிற ஐடியாக்கள் எல்லாம் வெறும் மேப் மாதிரி தான். ஆனா நிஜ வாழ்க்கைங்கிறது கரடுமுரடான ரோடு, டெரிட்டரி. மேப்பையவே உண்மைன்னு நம்பிடாதீங்க, யதார்த்தத்தை பாருங்க. நாம எல்லாருமே ஒரு பெர்ஃபெக்ட் டைமுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வரவே வராது. நாம தான் ஒரு நேரத்தை எடுத்து அதை பெர்ஃபெக்ட்டா மாத்திக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு குட்டி விஷயத்தை மட்டும் இப்பவே செலக்ட் பண்ணுங்க. அதை இன்னைக்கே செய்ய ஆரம்பிங்க. சம் டே, எப்பவாச்சும் அப்படிங்கிற வார்த்தையை அகராதியிலிருந்தே தூக்கிடுங்க. ஏன்னா வாழ்க்கையை ஆரம்பிக்க டுடே தான் பெஸ்ட் டே. உங்க நேரத்தை வேற யாரும் உருவாக்கி தரமாட்டாங்க, நீங்களே உருவாக்குங்க. இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்க போற அந்த ஒரு விஷயம் எது? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எழுதுனாதான் அது லட்சியம், இல்லைனா அது வெறும் கனவு.